திருமண தடைக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்திருக்கும், எப்படி சரி பண்ணலாம்? அவங்களுக்கு திருமணம் ஆனாலும் நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு சன்னியாசி போல வாழ்வாங்க. இந்த குரு சனி கேதுன்றது ஒரு சந்நியாச யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி பையனுக்கு வந்து சரியான வாழ்க்கை அமையல, மருமகள் வந்து சரியா இல்லை, பிரித்து விட்டுடலாமா, விவகாரத்தை செஞ்சிடலாமா அப்படிலாம் வருவாங்க. நீ 50 கல்யாணம் பண்ணாலும் உன் பையனுக்கு அவ்வளோதான் பலம், சுக்கரன் பலம் இல்லை, நீங்கள் எத்தனை கட்டினாலும்னா இருக்கு. பெட்டர் ஆஃப்னு நம்ம நினைக்கிறதா, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய துணை இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைம்மா, நமக்கு என்ன கர்மாவோ நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல அமைப்போடு உங்களுக்கு வந்து வரும். எந்த ஜாதகக்கார அமைப்பு இருக்கும்போது தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும், இல்லை இவங்கெல்லாம் தொழில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க? தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சனி என்கின்ற கிரகம் நாடி பிரகாரம் அடுத்த எந்த கிரகத்தை தொடுதோ அந்த தொழிலை அவர் எடுத்தாருன்னா அவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு குருஜி ஸ்ரீதர் அஸ்ட்ராலஜி சார் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதே நிறைய வகை இருக்கு. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய நாடி ஜோதிடம் எந்த வகையை சார்ந்தது? பிருகு நந்தி நாடி அப்படின்ற ஒரு நாடி ஜோதிடத்தை வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ராசி கட்டத்தில் 12 ராசி 9 கிரகங்கள் இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அதை வச்சே வந்து கேள்வியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சரியான பதில் கொடுத்து அவங்களுக்கு தீர்வும் நம்ம சொல்லலாம். அவங்களோட ஜாதகம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும். ஜாதகம் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. வெறும் ராசி கட்டத்தை வச்சே நம்ம பலன் சொல்லலாம். இப்போ வந்து திருமண தடைக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான அமைப்பு அவங்க ஜாதகத்துல இருந்திருக்கும், எப்படி சரி பண்ணலாம்? திருமணத்துக்காக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி. தட்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல குரு சனி கேதுன்ற இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா குரு சனி இருக்கும், அந்த வீட்டில் ஒரு கேது சாரத்தில் குருவோ அல்லது சனியோ இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குரு கேது அந்த 2 கிரகத்தில் ஒரு கிரகம் வந்து சனி சாரத்தில் இருக்கும். இப்படி வந்து மாறி இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தட்டி போகும். அவங்களுக்கு திருமணம் ஆனாலும் நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். திருமணம் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒரு சன்னியாசி போல் வாழ்வாங்க. இந்த குரு சனி கேதுன்றது ஒரு சந்நியாச யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி. அது எப்படி சன்னியாசி போல் வாழ்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஒரு கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஏதோ கடமைக்காக நம்ம கல்யாணம் ஆகிட்டோம், கடமைக்காக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டாக அவங்க வீட்டில் வந்து 3 பேர், 4 ரூம்ஸ். அந்த அம்மாவுக்கு குரு சனி கேது சேர்க்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க 3 பேரும் அவங்கவுங்க ரூம்ஸில் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுக்கோங்க, காஃபி சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவாங்க. எங்கேயாவது அவுட்டிங் போனோன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒட்டுதலும் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பிடிமானமே இல்லாமல் ஒரு சன்னியாசி போல் ஒரு வாழ்க்கை நடக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா அதே குரு சனி கேதுல கல்யாணம் ஆகியிருக்கும், அதாவது கணவனோ அல்லது மனைவியோ தவறிடுவாங்க. அந்த குழந்தையோட அவர் வந்து ஒரு சன்னியாசி போல வாழக்கூடிய நிலை. இன்னொரு நிலை அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரையும் கல்யாணமே ஆகாமல் அப்படியே இருக்கிற நிலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 ராசி கட்டத்தில் எங்கே எப்படி அந்த குரு சனி கேதுன்ற அந்த கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு வலுவாக உட்காந்துருக்கு, அதனோட இணைப்புகளை பொறுத்து அந்த பலன்கள் வந்து மாறுபடும். இப்போ இந்த கிரக அமைப்புகளை வந்து இப்போ ஜாதகத்தில் யாருக்கும் மாற்ற முடியாது இல்லை சார்? ஆனால் வந்து பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக இதை நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா? ஆமாம், பரிகாரம் வந்து செஞ்சு பெரிய அளவில் மாற்ற முடியாது. சரி, ஏற்றுக்கிறது தான் பரிகாரம், வேறு என்ன பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷன் அவ்வளோதான். H2O வாட்டர், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். அதை நம்ம எப்படி மாற்ற முடியாதோ அதே போல் நம்ம எந்த ஜாதக கட்டத்தையும் ஒரு கிரகத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம மாற்ற முடியாது. அந்த கர்மாவை அனுபவிக்க தான் அவங்க வராங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை அனுபவிச்சு தான் அவங்க தீரும். இப்போ இந்த பாதிப்பு இருக்கிற ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். இதுதாங்க உங்களுடைய ஜாதகத்தோடைய பலம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி கர்மா வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நிறைய திருமண பிரச்சனைகள்லாம் வரும், விவாகரத்துலாம் வருது. இப்போ ஆணுக்கு பொறுத்தவரையும் சுக்கரன்னு சொல்லுவாங்க,
பெண்ணுக்கு பொறுத்தவரையும் செவ்வாயின்னுவாங்க. இப்போ நான் பார்த்த ஒரு ஜாதகமே சொல்கிறேன். ஒரு பொண்ணுக்கு வலுவான செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது. செவ்வாய்னா கணவன், ராகுனா வந்து ஒரு முறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், ரொம்ப வலுவாக இருக்குது. அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிச்சு, அது ஒரு குழந்தை பிறந்து டிவோர்ஸ். ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிச்சு, அதுவும் ஒரு குழந்தை பிறந்து டிவோர்ஸ். இப்போ மூணாவது ஒருத்தரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அந்த அம்மா. இப்போது வந்து கன்சல்டேஷனே என்னன்னா, அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு, நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ என்னோடய ஆன்சர் என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தால் தான் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ ஆகும். அதுமாதிரி நிறைய பேர் வருவாங்க, கல்யாணம் ஆகி பையனுக்கு வந்து சரியான வாழ்க்கை அமையலை, மருமகள் வந்து சரியாக இல்லை, இது வந்து பிரித்து விட்டுடலாமா, விவகாரத்தை செஞ்சிடலாமா, அப்படிலாம் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, உங்கள் மகனுடைய முகத்தை கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, அப்படி தான். அதுதான் உங்கள் பையனுடைய ஜாதக அமைப்பு. நீ 50 கல்யாணம் பண்ணாலும் உங்கள் பையனுக்கு அவ்வளோதான் பலம். சுக்கரன் பலம் இல்லை, நீங்கள் எத்தனை கட்டினாலும் என்ன இருக்குது, இதனால அது உங்களுக்கு அது பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அனுசரித்து போகணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பலம் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம். இப்போ இங்கே தான் வந்து என்ன ரோல் ப்ளே ஆகுதுன்னா, இந்த கிரகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நட்பு கிரகம் பகை கிரகம்னு இருக்குது. சுக்கரன் செவ்வாய் நாடி பிரகாரம் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கலத்தர வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த சுக்கரன் செவ்வாய் மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சூரியன்னு ஒரு ராசி கட்டத்தில் இருக்குன்னு வச்சுங்க, மேஷத்தில் இருக்குது. அதே இடத்துல பொண்ணுக்கு வந்து குரு வந்து இருக்குன்னு வச்சுங்க, பார்வையோ சேர்க்கையோ அப்படி இருந்தால் அவங்க வந்து ஒரு நண்பர்களாக வாழ்ந்துருவாங்க. ஏன்னா சூரியனும் குருவும் நண்பர்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மேட்ச் பண்ணி இது வாழும் இது வாழாது, இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இப்படி தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் நம்ம. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை சரி, இப்போ இந்த 2 ஜாதகக்காரங்களும் வந்து நண்பர்களாக வாழ முடியும் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அது வந்து எந்த ஜாதக அமைப்போட ஒத்து போகும் கொஞ்சமாச்சும்? அதுதான் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனாலும் இவங்களுக்கு இந்த நண்பர்களாக இருக்கிற இது சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி உலகத்தில் 100 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே பெட்டர் ஆஃப் கிடையாது. 99% வந்து பெட்டர் ஆஃப் தான். பெட்டர் ஆஃப்னு நம்ம நினைக்கிறது தான், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்முடைய துணை இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைம்மா, நமக்கு என்ன கர்மாவோ நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல அமைப்போடு உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ தசா புத்திகள் வரும்போது எல்லாமே மாறிடும். ஒரு காலம் வரையும் தான் எல்லாம், அது காலம் மாற மாற எல்லாம் மாறுதில்லை. 4 பருவங்கள் இருக்கிற மாதிரி தசா புத்தி அமைப்புகள் மாறும்போது அது மாறி வரும். அதனால தான் பாரம்பரியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 10 பொருத்தத்தில் வந்து வேதை பொருத்தம்ன்ட்டு ஒரு பொருத்தம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு கஷ்ட காலங்களில் அவங்களுக்குள்ள அவங்க எப்படி அனுசரித்து போவாங்க அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஒரு பொருத்தம், வேதை பொருத்தம். ஸோ அந்த வேதை பொருத்தத்தை வந்து பார்ப்பாங்க, முக்கியமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர் தான், எல்லாமே ஒரு ஃபேக்டர் தான். அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ எந்த ஜாதகக்கார அமைப்பு இருக்கும்போது தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும், இல்லை இவங்கெல்லாம் தொழில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான், கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க? அதுதான்மா, இது வந்து ஒரு சிக்கலான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில் பண்ணணும்னா அவங்களுக்கு தொழில்காரகன் சனி வந்து பலமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த சனி வந்து எந்த கிரகத்தை போய் தொடுதோ அது சம்பந்தமான தொழில் எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அது இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேறு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறதும் சிறப்பு. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சனி என்கின்ற கிரகம் நாடி பிரகாரம் அடுத்து எந்த கிரகத்தை தொடுதோ அந்த தொழிலை அவர் எடுத்தாருன்னா அவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா பல தொழில் பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு, வட்டிக்கு விடுற தொழில் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஸு ரெண்டல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு தொழில் வரலை. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனிக்கு அடுத்து கேதுவை தொடுது. கேதுன்றது ஒரு ஆன்மீக கிரகம். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணம் பண்ணுற தொழிலெலாம் செஞ்சாருன்னா அவருக்கு சரி வராது. அப்போ அவர் வந்து என்ன, அவருக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்கள் ஒரு ஜெம்ஸ் மாதிரி தொழில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மாதிரி ஜெம்ஸ் தொழில் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கேது சம்மந்தப்பட்ட தொழில்.
செய்யும்போது இப்போ சிறப்பாக இருக்கார். அப்போ அந்த சனி வந்து அடுத்து எந்த கிரகத்தை தொடுது அதை பொறுத்து தான் நம்ம வந்து தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்போ பணம் வரவு வருது, ஆனால் வந்து வீட்டில் தங்க மாட்டுது, அது வந்து ஒரு வீண் விரயமாக வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரியான ஜாதகக்காரங்களுக்கு வீண் விரயம் ஏற்படும் அடிக்கடி? அடிக்கடி வீண் விரயம் ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜாதகம், இது வந்து எல்லாம் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஓகே, விரயம் ஆகுதுன்னா யாரால விரயம் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ அந்த பணம் அப்படின்னாலே சுக்கிரனும் குருவும், ஸோ அது பலமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது பலமாக இல்லைன்னா அது சம்பந்தமான காரகத்துவ உறவுகளை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து பணம் வந்து வரும்.